ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் 6ஆம் நாள் கோலம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 5ஆம் நாள் கோலம். இந்த கோலத்துலேருந்து நான் கோலம் வரைகிறது பெரிய வீடியோ, லாங் வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். ஸோ போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அடுத்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கோலம் போட போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது கோலம் 7.7 அடுக்கு கோலம். இதில் நம்ம ரெக்டாங்கிள் பாக்ஸை ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான கோலம். ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கோலம் போடுறேன். என்ன தீமில் கோலம் போட்டிருக்கேன்னா, இது வெள்ளை கலர் கோலப்பொடி ப்ளஸ் ஆரஞ்சு கலர் கோலப்பொடி. அது நம்ம கோலம் போட்டதுக்கப்புறம் இந்த காவி கலரில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது 2 தீமுமே சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு. பாருங்கள் ஃபைனலாக எப்படி கோலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸி. இதில் எக்ஸ்ட்ரா நான் இந்த பக்கம் ஒரு டாட் வச்சுருக்கேன். அந்த டாட்டுக்கு நேர் இங்கே முன்ன வரச்சில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாட் வச்சு தான் இதை ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன குழந்தைங்க ரெக்டாங்கிள் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரைஞ்சி விளையாடின மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஆனால் அந்த சின்னதாட்டு கோடு இழுத்து வரைகிறது, டிசைன் போடுறது தான் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும், கலர் கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த கோலத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கோலத்தை கம்பி கோலம்னு சொல்லுவாங்களா, வர கோலம்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி கோலத்துக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள். பாருங்கள், கலர் பொடி நான் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஆரஞ்சு கலர் பொடி தான் ஆக்சுவலி. ஆனால் லுக்கு இந்த காவி கலரில் அந்த லுக் வருது. இதெல்லாமே அந்தந்த இடத்துல பாருங்கள். இந்த சென்டரில் அதில் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே அந்த செக்கு போடுறது தான். அடுத்ததாக இந்த ஃப்ளார் மட்டும் அந்த ஒவ்வொரு கோபுரம் மாதிரி வர இடத்துல இந்த மாதிரி சுற்றி போட்டுட்டு கலர் பொடி போட்டு விட வேண்டியதான். போட்டு விட்டுட்டு நமக்கு டிசைன் போட வேண்டியது தான். கோலம் வரைகிற வீடியோவும் உங்களுக்கு இந்த மாதிரி போதுமா, இல்லை இன்னும் டீட்டெயிலாக வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப லாங்காக இருந்தால் வீடியோ பார்க்கும்போதே என்னடா இவ்வளோ பெரிய கோலமாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதனால தான் நான் ஷார்ட்டாக இப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் லாங் வீடியோவாக பெருசாக வேணும், அப்படி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம கலர் பொடி போட்டுட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு சும்மா அப்படியே லைட்டாக அப்படி இழுத்துட ஸ்டார் மாதிரி சூப்பராக வரும். எனக்கு இந்த கோலத்தை எப்போ போட்டு முடிப்போம், ஃபினிஷிங் பார்க்குறதுலே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த கோலம். ஆல்ரெடி நான் டைரியில் வரைஞ்சி வச்சுட்டேன். இது நம்ம இப்படி தரையில் கோலப்பொடி வச்சு வரைகிறது இதான் ஃபஸ்ட் டைம் வரைகிறேன். ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அனதர் டேயில் மார்கழி 8ஆம் நாள் கோலத்தில் நம்ம பார்க்கலாம். டே டு டே கோலம் வேணுமா அப்படிங்கிற அப்டேட்டையும் கண்டிப்பாக கொடுக்க மறக்காதீங்க.